வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இன்னைக்கு கோலம் என் தங்கச்சி தான் போட்டிருந்தா. ரொம்பவே அழகா விநாயகர் எல்லாம் வரைஞ்சி சூப்பரா போட்டிருந்தா. அப்புறம் நாங்க வீட்டுல சீக்கிரமாவே சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம தளபதியோட கோட் மூவிக்கு தான் போயிருந்தோம். படம் உண்மையாவே ரொம்பவே மாசா சூப்பரா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. நாங்க படம் எல்லாம் பார்த்து முடிச்சிட்ட பிறகு இந்த ஏரியால ரொம்பவே கிராண்டா கணேச ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. சோ அதனால நாங்க சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு பக்கத்துல அப்படியே நிறைய கேம்ஸ் எல்லாம் இருந்தது. ஆனா நாங்க எந்த கேம்ஸும் விளையாடல. டைம் ஆயிடுச்சு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருக்கும் ரொம்பவே பசி. சரி நம்ம சீக்கிரமாவே டின்னர் ப்ரிப்பேர் பண்ணிடணும் சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தேன். டின்னருக்கு என் தங்கச்சி கேட்ட பொட்டேட்டோ ஃப்ரை, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் வச்சிருந்தோம். சாதமும் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் காரக்குழம்பு எங்க அம்மா வச்சிருந்தாங்க. நான் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருந்தேன். இந்த பொட்டேட்டோ ஃப்ரையோட ரெசிபி நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணாம பட்டர் மட்டும் வச்சு ஃப்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்டா சூப்பரா இருந்தது. நாங்க சீக்கிரமாவே எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு சீக்கிரமா சாப்பிடணும் சொல்லிட்டு இருந்தோம். அப்ப பார்த்தா வீட்டுக்கு வெளியே ஒரே சவுண்டா இருந்தது. என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா ஒரே ட்ரம்ஸ், மோளம் சத்தம், விசில் சத்தம் தான் இருந்தது. ஏன்னா எங்க வீட்டு பக்கத்துல கணேசா உட்கார வச்சிருந்தாங்க. ஸோ அதனால கணேசா வரும்போது தான் இந்த ட்ரம்ஸ், மோளம், விசில் எல்லாம் அடிச்சு செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. நாங்க எங்க வீட்டு ஜன்னல்ல இருந்ததை பார்த்துட்டு இருந்தோம். நல்லா பட்டாசு வெடி எல்லாம் வச்சு சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க பெங்களூர்ல தான் இருக்கிறது. இங்க எப்பவுமே கணேசா சதுர்த்தி வந்தாவே ஃபுல் வைபா தான் இருக்கும். கணேச சதுர்த்தி ஆரம்பிச்சதுலேருந்தே அந்த மந்த் ஃபுல்லாகவே ரொம்ப இடத்துல கணேஷெல்லாம் உட்கார வச்சு ஃபுல் வைப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒரு ரோட்லையுமே ஒரு கணேஷா உட்கார வச்சுருப்பாங்க. நம்ம இந்த கணேச சதுர்த்தி வந்தாவே எல்லா இடத்துலையுமே கணேஷா தான் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். எப்போல்லாம் கணேசா ஃபெஸ்டிவல் வருவோமோ அந்த மந்த் ஃபுல்லே நாங்கள் ஃபுல் என்ஜாய் தான். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யாருக்கெல்லாம் கணேச சதுர்த்தி பிடிக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் ஊரில் எப்படிலாம் கணேச சதுர்த்தியை கொண்டாடுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. யாரெல்லாம் கடைசி வரைக்கும் பார்த்து என் வீடியோக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய வீடியோஸ்க்காக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வேற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான். பாய்.